சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி. தயாளன் அவர்கள் தலைமை வகித்தார். தாபே பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் க. சந்திரசேகரன், தமிழ்நாடு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்க மாநில அமைப்பாளர் அ. போதுமணி, திருச்சி மாவட்ட தலைவர் ஜான் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் மு. சே. கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் பி. தயாளன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: கடந்த 2006ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சிக் காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 317 படி ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் சுமார் 19 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். இப்பணியில் 22,000 பணியாளர்கள் உள்ளனர். அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற தினக்கூலியிலிருந்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். கொரோனா காலத்தில் பணியாற்றிய எங்களுக்கு முதல்வர் அறிவித்த சிறப்பு நிதியினை வழங்கிடவும், அடையாள அட்டை, பாதுகாப்பு உபகரணங்கள், பணியில் இருந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சமவேலைக்கு சம ஊதியம் அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுவதாக கூறினார். மேலும் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளை ஒன்றிணைத்து போராட்டத்தை அறிவிப்போம் என்றும் கூறினார். தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நல சங்கத்தின் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், டாக்டர் கலைஞர் ஐயா ஆட்சி காலத்தில் 2006ஆம் ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்டு இன்று நாள் வரை 19 ஆண்டு காலமாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அரசாங்கத்தின் எந்த அரசாணையும் கிடையாது. எங்களை தமிழ்நாடு அரசின் அந்த தினக்கூலி என்ற பட்டியலை எங்களை அரசாங்கத்தில் ஏற்றிட வேண்டும். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இப்போது 4.5 ஆண்டு காலம் முடிய போகின்றது. வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடராவது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு செவிசாய்க்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் 22,000 கொசு ஒழிப்பு களப்பணியாளர் இருக்கின்றோம். எங்களுடைய பணி நிரந்தரத்தை மாண்புமிகு ஐயா டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்படுவது, அதை மாண்புமிகு தளபதி அவர்கள் எங்களை நிறைவேற்றி தருவார் என்று நம்புகின்றோம். எங்களை சார்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் எங்கள் அரசுக்கு எங்களை பணி நியமனம் செய்தால் நாங்கள் அவருக்கு விசுவாசமாக இருப்போம் என்பதை மட்டும் இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களை பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அது கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய உண்ணாவிரத்தின் வாயிலாக கோரிக்கை. அது மாநில நிர்வாகிகள் கூடி அடுத்த கட்ட முடிவை நாங்கள் அறிவிப்போம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிசாமி, வீரமணி, ராணி ரத்னமாலா, தே. சோனியா உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.